Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 5 graphics in Publisher 2013. We will see the topic picture as background. ஸோ இப்போ நார்மலாக நம்ம மோர் தென் பிக்சர்ஸை பப்ளிஷர் பேஜஸ்குள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஸோ பிக்சருடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது, பேஜ் ஆப்ஷன்ஸு, பிக்சர்ஸுக்கான மூவ் ஒரு லொக்கேஷன்ஸில் another ஒரு லொக்கேஷன்ஸ்க்கு நம்ம மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆஸ் பேக்ரவுண்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பிக்சர்ஸை பர்டிகுலர் பப்ளிஷர் பேஜஸ்க்கான பேக்ரவுண்டாக நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் என்னென்னா பிக்சர் ஆஸ் பேக்ரவுண்ட். டு செட் ஏ பிக்சர்ஸ் ஆஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் யுவர் பப்ளிகேஷன் டு ஆஸ் ஃபாலோஸ். ஸோ நம்ம பேக்ரவுண்டாக நம்ம பிக்சர்ஸை செட் பண்ணணும். தட் மீன்ஸ் பப்ளிகேஷன்ஸ் டூல்ஸ்குள்ளார ஒரு நியூ பிக்சர்ஸை பேக்ரவுண்டாக நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன், ரைட் கிளிக் த பிக்சர் அண்ட் பாயிண்ட் த அப்ளை டு பேக்ரவுண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, பிக்சர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிக்சர்ஸ் ஆப்ஷன்ஸை ரைட் கிளிக் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். மவுஸ் பட்டன்ஸை ரைட் கிளிக் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணது என்ன ஆகுனா பிக்சர் ஆப்ஷன்ஸ்க்கு ரிலேட்டடான கட், காப்பி, பேஸ்ட் சம்திங் ஆப்ஷன்ஸோட அப்ளை டு பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா, அப்ளை டு பேக்ரவுண்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். யூ கேன் பாயிண்ட் அவுட் திஸ் அப்ளை டு பேக்ரவுண்ட் ஆப்ஷன். தென் ஸோ இந்த அப்ளை டு பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸில் 2 ஆப்ஷன்ஸ் அப்பியர் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில் அண்ட் செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்ல். செலக்ட் ஃபில் ஃப்ரம் த சப் மெனு தட் அப்பியர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் ஃபில் ஃப்ரம் த சப் மெனு தட் அப்பியர். நீங்கள் ஃபில் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற போது உங்களுக்கான சப் மெனு ஆப்ஷன்ஸாக இருக்கிற ஃபில் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆப்ஷன்ஸ் அப்பியர் ஆகுது, the pictures will appears as background on the page. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த பிக்சர்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த செலக்டட் பப்ளிகேஷன் பேஜஸ்க்கு பேக்ரவுண்டாக அசைன் ஆகுது. ஓகேங்களா, தென் திஸ் இஸ் த செலெக்ஷன் விண்டோ ஆப்ஷன். ஸோ இந்த விண்டோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த பொசிஷன்ஸில் இருக்கிற பேர்ட்ஸ். ஸோ இந்த பேர்ட் இமேஜஸை நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆஃப்டர் ரைட் கிளிக் பட்டன் டு ஷோ த டிஃப்ரெண்ட் option, right click option, cut, copy, paste, delete, save, building blocks, save as pictures, change pictures, apply to background. So now you can point out this apply to background option. Apply to background options நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணதுமே என்ன ஆகுது அப்படின்னா பாருங்க 2 submenu options appear ஆகுது. 2 submenu options appear ஆகுது. First one is the fill and second one is the tail option. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஃபில் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணது என்ன ஆகுதுன்னா த இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜஸாக உங்களுக்கு செட் ஆகுது. செலக்டட் பேர்ட் இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜஸாக அந்த பர்டிகுலர் பேஜ் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ்க்கு அப்பியர் ஆகுது. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் பிக்சர் ஆஸ் பேக்ரவுண்ட். இஃப் யூ யூஸ் டெய்ல் ஆஸ் த ஆப்ஷன் ஃபார் பேக்ரவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்ல் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறீங்க. விச் ஒன், பேஜ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் டெய்ல் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான கண்டென்ட் பேசிஸில் உங்களுக்கான பேக்ரவுண்ட் இமேஜஸாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற இமேஜஸ் அப்பியர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நவ் see the image. ஸோ go to click tail option. ஸோ டெய்ல் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள். தென் மல்டிபிள் காப்பி ஆஃப் இமேஜ் வில் பி அரேஞ்ச் ஆன் த பேஜ் இன் காலம்ஸ். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஒரு இமேஜ் என்ன ஆகுதுன்னா மல்டிபிள் காப்பி ஆஃப் இமேஜஸாக ஒரு காலம் பேசிஸில் அரேஞ்ச் ஆகும் இன் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஏரியாவில். ஸோ இந்த பேஜ் பப்ளிஷர் பேஜஸில் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ஏரியாவில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த இமேஜ் மல்டிபிள் காப்பி ஆஃப் இமேஜஸாக மோர் தென் பிளேசஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, தென் திஸ் இஸ் த வியூ ஆஃப் பேக்ரவுண்ட் மல்டிபிள் காப்பி ஆஃப் இமேஜ். ஸோ காப்பி ஆஃப் இமேஜ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காப்பீஸில் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் உங்களுக்கு அசைன் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் த கிரே ஸ்கேல் ஏரியா இன் திஸ் ஸ்க்ராட்ச் ஏரியா. ஸோ ஸ்க்ராட்ச் ஏரியாவில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற அந்த பிளேசஸ்லையும் அப்பியர் ஆகுது. அட் த சேம் டைம் உங்களுக்கான கிரே ஸ்கேல் ஏரியாவிலையும் அப்பியர் ஆகுது. ஓகேங்களா, இந்த பார்ட் ஆஃப் இமேஜஸ் என்னென்னா பேக்ரவுண்டில் மோர் தென் மல்டிபிள் காப்பி ஆஃப் இமேஜஸை நீங்கள் டெய்ல் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுற மெத்தடில் உங்களுக்கு அப்பியர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பேஜ் பிக்சர்ஸ் ஆஸ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.